சீமான் வந்து 8%, நாங்கள் 11%, 19% ஓட்டு. நீ இது ரெண்டையும் இப்படி கூட்டினீங்கன்னா அதிமுக 20%, திமுக 26%. அப்போ அந்த ரெண்டையும் கூட்டினா 46 ஆகிப்போகுது இல்லை? இந்த கூட்டல் கணக்கெல்லாம் தெளிவாக அதெல்லாம் சரிப்படாது. இப்போ சீமான் வந்து இதுவரையில் தனியாக நின்று இருக்கிறார். நாளைக்கும் தன்னை தான் நிற்பங்கிறார் அவர். விஜய் வந்தால் மேபி நான் அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யார் வந்தாலும் கிடையாதுன்னு சொல்லணும். அவர் விஜய்க்காக நான் காத்திருக்கிறேன்னே சொல்லியிருக்காரு. யாரார் இவர் இருக்கார், அவர் வருவார். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாவற்றிலும் எல்லை மீறி பேசக்கூடியவர் சீமான். எதுக்குமே வாய் திறக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறவர் விஜய். இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி வெற்றிகரமாக வரும்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய்க்கு ஒரு கிரௌட் இருக்கு, நீங்க நம்புறீங்களா? தமிழ்நாடு பார்த்த வரைக்கும் நிச்சயமா நம்புறேன். அதாவது வெறி பிடித்த இளைஞர்கள் ரசிகர்களாக இருப்பவர் அவரோட இருக்காம போதும்.